நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கணும் அப்படின்னா, இந்த மாதம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதம் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நியாயத்தை நீதியை விட்டு விலகாம இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் விலக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வார்த்தையெல்லாம் நான் கேட்பேன். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். This is one of the best blessings God can ever give to his people. மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் நம் வாழ்க்கையில் வைத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. சூழ்நிலை சொல்லும், யூ cannot do this. நிச்சயமாக உன்னால் இது செய்ய முடியாது, நிச்சயமாக இந்த காரியங்கள் நடக்காது என்று சூழ்நிலை சொல்லும். ஏன் உங்கள் மனசு கூட சொல்லும், எப்படி உன்னால் இது செய்ய முடியும் என்று. அல்லேலூயா. நமக்கு செய்ய முடியாததை, சூழ்நிலை செய்ய முடியாததை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர், அதுதான் ஆண்டவர். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அதுதான் கர்த்தருடைய வல்லமை, அதுதான் கர்த்தருடைய வல்லமை. இந்த வசனத்தை பார்த்தோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. இந்த வசனத்தில் 4 விஷயங்களை பார்க்க முடியும். கர்த்தர் நித்தமும், நம்பர் 1, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, he will guide you. முதலாவது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், he will guide you. 2வது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், he will satisfy you. முதலாவது he will guide you, 2வது he will satisfy you, 3வது உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், he will strengthen you, 4வது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய், he will bless you abundantly. அதாவது முதலாவது he will guide you, he will satisfy you, he will strengthen you, 4வது he will bless you. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க. 4 விதமான ஆசீர்வாதத்தை அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் தருகிறார். ஆமென். இது யாருக்கு அப்படின்னா, சும்மாவே இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். நம் இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தா இந்த ஆசீர்வாதம் இல்லை. பெரிய ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யும்போது ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நம்மளை திருப்தியாக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எடுத்துக்கொள்வோம். 58ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அல்லேலூயா. என்ன செஞ்சா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? 4 விதமான ஆசீர்வாதங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? முதலாவது, நம்மை வழி நடத்தணும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தணும். ஆண்டவர் வழி நடத்தலைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்? நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்தணும். கர்த்தர் நித்தமும் நம்ம நடத்தலை அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கேள்வியாக மாறும். அல்லேலூயா.
ஆமென். அந்த வசனம் 58ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பார்த்தோம். கர்த்தர் நித்தமும் நடத்தணும். வறட்சியான காலங்களிலே நம் ஆத்துமாவை திருப்தியாக்கணும். எலும்புகளை எல்லாம் என்ன செய்யணும்? அவர் பலப்படுத்தணும், நினமுள்ளதாக்கணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நம்ம இருக்கணும். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். நம்பர் ஒன், இந்த 4 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதத்திலிருந்து ஆண்டவருடைய வருகை பரியந்தம் இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனமுடைய வாசிப்போம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். என்ன ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிங்கன்றாரு. அப்படின்னா நியாயம் செய்கிற மனுஷனே இல்லையா? அல்லேலூயா. நீதி நியாயங்களை செய்யக்கூடிய நபர்கள் இல்லையா? யாரை பார்த்து கேட்கிறாரு? கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறார். கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து நீதியான, நியாயமான, சரியான காரியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரியான காரியங்கள், நல்ல காரியங்கள். ஏன் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆள் கூட இல்லையா? ஒரு ஆள் கூட இல்லையா? இதான் ஆபிரகாம் அவர் கேட்கிறார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே 10 நீதிமான்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்க்கிறோம் 10 நீதிமான்கள். 10 நீதிமான்கள். 32ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது ஆபிரகாம் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக அது பாருங்க கேட்கிறாரு பாருங்க, நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நான் பேசுகிறேன். ஆண்டவரே இந்த ஒரே ஒரு தடவை நான் கேட்கிறேன்ப்பா, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். எங்க சோதோம் குமாரால 10 நீதிமான்கள், 10 நல்லவங்க, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யக்கூடிய 10 பேர் இருந்தா நீங்க அழிக்காம இருப்பீங்களா? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை, நான் அழிக்க மாட்டேன். எத்தனை பேர் இருந்தா? 10 பேர் இருந்தா நான் அழிக்க மாட்டேன். அப்படின்னா 10 பேர் கூட கர்த்தருடைய காரியத்தை செய்யக்கூடியவன் இல்லை. அப்படின்னா 10 பேர் கூட நல்ல விஷயங்கள் செய்வது இல்லை. என் பிரியமான தேவஜனமே, இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று யோசித்து பாருங்க. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோமா? கர்த்தர் நம்ம மீது ஆசை விருப்பப்படுகிற அளவிற்கு நம்முடைய நிலை இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த எரேமியால பார்த்தோம் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? சத்தியத்தை தேடுகிற ஆட்கள் இல்லையா? யாரை பார்த்து கேட்கிறாரு? கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு. சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே சத்தியத்தை தேடல. யாருமே சத்தியத்தை தேடல. எல்லாரும் வேற ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பாரு, விசாரித்து பாரு, யாராவது நல்லவன் இருக்கிறானான்னு விசாரித்து பாரு. அல்லேலூயா. என்ன ஒரு நிலை பாருங்க என் பிரியமான தேவ ஜனமே. இதே நிலைதான் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தேடுறாரு. God is searching. God is searching. அவருடைய கண்கள் திரிந்து கொண்டு இருக்கிற 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது. யாராவது நல்லவன் இருக்கிறானா? ஏதாவது உண்மை பேசுகிறவன் யாராவது இருக்கிறானா? சத்தியத்தை தேடுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? பூமி எங்கும், எப்படி? பூமி எங்கும் அது உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். கர்த்தருடைய கண்கள்
தேடிக்கொண்டு இருக்கிறது. உத்தம இருதயம் உடையவர்களை கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது. நம்ம பார்த்தோம், கர்த்தர் இந்த மாதம் நம்மை அவர் if he has to lead us, நம்மை வழி நடத்தணும்னா, if he want to satisfy us, நம்மை திருப்தி ஆக்கணும்னா, if he want to strengthen us, நம்மை அவர் பலப்படுத்தணும்னா, நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, முதலாவது தேவனுடைய நியாயத்தை விட்டு, நீதியை விட்டு விலகாமல் இருக்கணும். God is searching. கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. என்ன தேடிக்கொண்டே இருக்கிறது? சத்தியத்தை நடப்பிக்கிறவர்கள், சத்தியத்தை பேசுகிறவர்கள், உண்மையுள்ள நபர்களை ஆண்டவருடைய கண்கள் அது தேடிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணையிடுகிறார்களே. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம், ப்ராமிஸாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் அது மாதிரிலாம் சொல்லவே கூடாது. காட் ப்ராமிஸுங்க, ஃபாதர் ப்ராமிஸுங்க, மதர் ப்ராமிஸுங்க. ஆண்டவர் சொல்ல, என் நாமத்தை நீ என்ன செய்யக்கூடாது, நீ வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ அப்படி செய்யக்கூடாதுன்றாரு. அது பாவம். நீ காட் ப்ராமிஸ், ஜீசஸ் ப்ராமிஸ். சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் ஒருவர் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு போன வாரத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு கிறிஸ்டியன் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிருந்தேன். அப்போது நான் வாட்டி சும்மா நடந்துட்டு இருந்தேன். அப்போ 2 பேர் பேசுகிறேன். அவர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் மேலே சத்தியமாங்கன்றாங்க. பக்குனுச்சு எனக்கு. நீங்கள் காட் ப்ராமிஸ் போட்டாலே அதுக்குரிய அடி பெரிய அடியாக இருக்கும். எப்படி? காட் ப்ராமிஸ், ஆண்டவர் மேலே சத்தியமாங்க அப்படின்னு சொன்னாலே அடி பெருசு. அதில் அவன் பரிசுத்த ஆவியானவர் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், ஐயோ ஏன் இப்படி பேசுகிறாங்க, நான் போய் சொல்லலாமான்னு கூட நான் யோசித்தேன். அப்புறம் நான் சொல்லலாமா வேணாமா நானே எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். வேணாம் பண்ணி பேசாமல் வேலையை பார்த்துட்டு போன்ற மாதிரி இருந்துச்சு. நான் பேசாமல் வந்துட்டேன். பரிசுத்த ஆவியான மேலே சத்தியம்ன்றான். ஐயோ, என் சகோதரா சகோதரி, தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ். என் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அது பாவமாய் மாறிவிடும். காட் ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸு, அந்த ப்ராமிஸ், இந்த ப்ராமிஸ், எந்த ப்ராமிஸும் செய்யாத. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம் என்றாலும் பொய் ஆணையிடுகிறார்கள். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு காட் ப்ராமிஸாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சொல்றது எல்லாமே என்னது? பொய்யாய் ஆணையிடுகிறார்கள். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. என்னதான் சத்தியத்தை கேட்டாலும், என்னதான் பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக ஈட்டிய போல உள்ள இறங்கினாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயத்தை விட்டு விலகாம இருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நியாயத்தை விட்டு விலகி ஓடணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய நியாயத்தை விட்டு நான் விலகவே இல்லைன்னு சொல்லுவாங்க வார்த்தையினால. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா 2வது வசனம் என்ன செய்கிறாங்க? பொய்யாய் அவர்கள் ஆணையிடுகிறார்கள். வார்த்தை சொல்லுது ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் என்று, ஆனால் வாழ்க்கை சொல்லலை ஆண்டவரோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. ஆமென். பொய்யாய் ஆணையிடுகிறார்கள். பொய்யாய், பயங்கரமான பொய்யும் பித்தலாட்டமான காரியங்கள். வசனம் சொல்வது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனால் என்ன செய்யல? அதை தொடச்சு போட்டுடுறாங்க. அதை என்ன செஞ்சிடறாங்க? அதை தொடச்சு போட்டுடுறாங்க. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு வேதனை வருது, ஒரு கடன் வருது, ஒரு வியாதி வருது, ஒரு போராட்டம் வருது, ஏதோ ஒன்று வருது. அது ஏன் வருதுன்னு முதல்ல யோசிக்கணும். அல்லேலூயா. அது ஏன் வருதுன்னு யோசிக்கணும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு யோசிக்கணும். என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் வருது, இவ்வளவு வேதனை வருது, இவ்வளவு கடன் வருது, இவ்வளவு போராட்டம் வருது, இவ்வளவு பற்றாக்குறை வருது, ஏன் இந்த நிலை? இது வருகிற அளவிற்கு நான் என்ன செய்தேன்? முதலாவது யூ ஹாவ் டு சிட் அண்ட் யூ ஹாவ் டு அனலைஸ். அது நீ உட்கார்ந்து அதை நீ யோசித்து பார்க்க வேண்டும். அதை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய விடை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மை போல பாக்கியவான்கள் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது இல்லை. என்ன யோசிப்பாங்க? கர்த்தர் என்ன சோதிக்கிறாருங்க, கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு.
கர்த்தர் வசனம், யாக்கோபுல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, நல்லா கவனமா கேளு. யாக்கோபுல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆண்டவர் எங்க சோதிக்கிறாருங்க, ஆண்டவர் என்னை இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருங்க, ஆண்டவர் என்னை இவ்வளவு போட்டு என்னை நசுக்கிறாருங்க. வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானா. ஏப்ப நீ சொல்லாத, அப்படி நீ சொன்னா இன்னும் உனக்கு பிரச்சனை தான் வரும். தப்பான விஷயத்த நீ சொல்லாத, தப்பான விஷயத்த நீ சொல்லாத. நீயா ஒன்று யோசித்துப்ப, நீயா ஒன்று யோசித்துட்டு அது இப்படிதான் இருக்கும் என்று நீ தப்பான விஷயத்தை நீ பேசாதே. உனக்கு அடிதான் விழும் ஆண்டவர் இடத்துல இருந்து. அல்லேலூயா. உனக்கு என்ன விழும்? ஆண்டவர் இடத்துல இருந்து உனக்கு அடிதான் விழும். சோதிக்கிற அந்த வசனம் பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனே நினைச்சுக்கிறான், அவனுடைய கற்பனை என்ன கற்பனை? இது ஆண்டவர் தான் என்னை கஷ்டப்படுத்துறாரு, ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரு, கர்த்தருடைய அனுமதி இல்லாம வருமா, கர்த்தருடைய இது இல்லாம வருமா, அது இல்லாம வருமா, அவனா கற்பனை பண்ணி சில விஷயங்களை அவன் கொண்டு வருகிறான். நெவர் எவர் டூ திஸ். இந்த காரியத்தை செய்யாது. உன்னுடைய கற்பனைக்கெல்லாம் உயிர் கொடுக்காத, உன் கற்பனைகளுக்கு உயிரை கொடுக்காதே, அது உன்னை அழித்து விடும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த வேதத்தில் அநேகர் வித்தியாசமான கற்பனைகளுக்கு எல்லாம் அவர்கள் கண்டார்கள், பலவிதமான கற்பனைகளை கண்டார்கள். அந்த கற்பனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தான், அவன் உயிர் எடுத்துருச்சு. எல்லா கற்பனையும் யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லா கற்பனையும் அவர்களுடைய உயிரை எடுத்தது. எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். பெஸ்ட் அந்த ஃபோர்மோஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதாம் ஏவாள். அதுக்கு பிற்பாடு கேயாசி, அதுக்கு பிற்பாடு பீழையாம், நிறையா சவுல், பலவிதமான சவுல் என்ன நினச்சான், தாவீது அவ்வளோதான் வந்தானா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தப்பான எண்ணம், தப்பான கற்பனை வாழ்க்கையை அழித்து விடும். நடக்காத ஒன்று நடந்ததை போல யோசிக்கக்கூடிய விஷயம். அல்லேலூயா. நடக்காத விஷயம், நடக்காத ஒன்று நடந்ததை போல நினைக்கக்கூடிய ஒரு காரியங்கள் மனிதனை அழித்து விடும். வசனம் சொல்வது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நீ கற்பனை பண்ணிக்காத, நீ கற்பனை பண்ணிக்காத. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ ஏன் தான் இந்த கஷ்டம் வருது, ஏன் தான் இந்த பாடுகள் வருது, ஏன் தான் இந்த போராட்டங்கள் வருது? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டான். நம்ம புத்தி இல்லாம செஞ்சிடறோம், நம்ம புத்தி இல்லாம. நான் சொன்னேன், நம்மளா ஒண்ணுமே இல்லாததுக்கு நம்ம ஒரு கற்பனையை நினைச்சு கொண்டு அந்த கற்பனைக்கு உயிரை கொடுத்து அது அப்படி அது இப்படி. நான் முன்னாடி கூட உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தூர்தர்ஷன் சொல்லி ஒரு சேனல் இருந்தது டிவியில். அது இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கா? ஓ பரவாயில்லையே. தூர்தர்ஷன். அப்போது அதில் ஒரு 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 விஷயத்தை பார்த்து, ரொம்ப சாதாரண விஷயம், ஆனால் பெரிய ஆழமான கருத்து அந்த சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துச்சு. அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. என்னன்னா அந்த அந்த ஒரு கார்ட்டூன், அந்த கார்ட்டூனில் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டியான ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு பெலூனை வச்சு விளாண்டுட்டு இருக்கும். ஒரு குழந்தை ஒரு பெலூனை வச்சு விளாண்டுட்டு இருக்கோம். அது ஊதி மறுபடியும் அந்த காற்றை வெளியே எடுத்துரும், மறுபடியும் ஊதி அந்த காற்றை வெளியே எடுத்துரும். மறுபடியும் ஊதும் போது அது பெருசாக ஊதின்னு வெடிச்சிடும், பெலூன் வெடிச்சிடும். இப்போ அந்த வீட்டுக்கு வெளியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான் ஒருத்தன். அந்த வெடிச்ச சத்தம் கேட்டு அவன் என்ன தெரியுமா நினச்சிப்பான், ஐயோயோ யாரோ ஒருத்தர் இந்த வீட்டில் என்னமோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னு அவன் சத்தத்தை கேட்டு ஓட ஆரம்பிப்பான். ஆப்போசிட்டில் 2 பேர் வருவாங்க. அவன் சொல்லுவான், அந்த வீட்டில் திருடங்க உள்ளே பூந்துட்டு அவன் கொன்னுட்டான் அப்படின்வான். அந்த கேட்ட 2 பேர் அவன் ஓடி போய் அவன் சொல்லுவான், அந்த வீட்டுக்குள்ளே 6 திருடர்கள் வந்துட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற 7 பேரை கொன்னுட்டான். எப்படி 6 பேர் உள்ளே 7. இப்படியே போய் 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 அந்த வீட்டை அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இது செஞ்சுட்டாங்க. அப்படியே அந்த ஊரே திரண்டு போலீஸ் எல்லாம் ஃபயர் இன்ஜின் அது எல்லாம் ஒரு பெரிய ஒரு இராணுவமே உள்ளே வந்துடும். போலீஸ் கன்னு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் உட்காந்துட்டு அந்த பெலூனை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பெலூனை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இதே நிலைமை தான் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒன்றுமே இருந்திருக்காது, ஒரு சாதாரண விஷயம்தான் இருந்திருக்கும்.
அந்த சாதாரண விஷயத்த இவங்களா ஒரு கற்பனையை கொண்டு வந்துட்டு இவங்களா யூகிச்சுட்டு இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருசாகி 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 கடைசியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ரொம்ப அழகான ஒரு வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்தி இல்லாம முட்டாள்தனமாக காரியங்களை செய்து மாட்டிக்கிறான். புத்தி இல்லாம கற்பனை திறன்ல அவன் என்ன செய்கிறான், அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், ஐயோ எனக்கு ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்திட்டார், ஆண்டவர் என்னை வேதனைப்பட்டார். ஆண்டவர் உன்னை சோதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. உன்னை சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனுடைய பாவத்தினாலதான் பிரச்சனை வருது, அவனுடைய முட்டாள்தனத்தினாலதான் பிரச்சனை வருது, அவனுடைய கற்பனையினாலதான் பிரச்சனை வருகிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்த்தோம், கர்த்தாவே 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் என்ன ஆகல, அவங்களுக்கு வலிக்கல. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, அவங்க புத்தியை நான் கேட்க மாட்டேன்றான். நான் என்ன சொல்றான், நான் கேட்க மாட்டேன், ஆனா வார்த்தை சொல்லுது நான் கேட்பேன்றான். ஆனா செயல்முறைகள் என்ன செய்ய மாட்டேன்றான், அவன் கேட்க மாட்டேன்றான். என் பிரியமான தேவஜனமே, இங்க வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஆனாலும் அவர்கள் புத்தியை என்ன செய்ய மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அல்லேலூயா. அந்த முகம் எப்படி இருக்குது, கண்மலையை பார்க்கிலும் கெட்டியா இருக்குது. அப்ப இருக. அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை வழி நடத்தணும்னா, இந்த மாதம் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்கணும் அப்படின்னா, இந்த மாதம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதம் அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிறைக்கணும் அப்படின்னா, இந்த 4 காரியங்கள் நடக்கணும்னா இந்த முதல் விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். என்ன விஷயம்? தேவனுடைய நியாயத்தை, நீதியை விட்டு விலகாமல் இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் விலக மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வார்த்தையெல்லாம் நான் கேட்பேன், அவருடைய வார்த்தையின்படி நான் செய்வேன். அல்லேலூயா. கேட்பது மாத்திரமல்ல, கேட்கக்கூடிய காரியத்தின்படி நான் செய்வேன். யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கு, அழகான ஒரு வசனம். 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், யாக்கோபின் புஸ்தகத்துல, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதுதான் ஆசை, அதுதான் நியாயத்தை விட்டு விலகாம. வசனத்தை எத்தனை வேணாலும் கேட்கலாம், ஆனா நம்ம என்ன செய்யறோமோ அதான் செய்வோம். ஆனா கேட்கக்கூடிய வசனத்தின்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றும், நம்மை தாங்கும், நம்மை பலப்படுத்தும், நம்மை வழிநடத்தும், நம்மை திருப்தியாக்கும், நம்மை ஆசிர்வதிக்கும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோம். முகங்கள் எப்படி இருக்குதா, அந்த முகம் கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாகி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். தேவனுடைய நியாயம் வேண்டாம், தேவனுடைய நீதி வேண்டாம், என் நியாயம் வேண்டும், என்னுடைய நீதி வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய விருப்பம் எனக்கு வேண்டாம், என் விருப்பம் வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வேண்டாம், நான் சொல்லுகிற வார்த்தைகள், எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு பிடித்தமானவர்கள், எனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதன்படி நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அது என்றைக்குமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆசீர்வாதத்தை கொடுப்பதை போல இருக்கும். நல்லா கவனமா கேளுங்க. ஆசீர்வாதத்தை கொடுப்பதை போல இருக்கும், ஆனா இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும், மொத்த ஆசீர்வாதத்தையும் அது எடுத்து விடும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். என்னோடு நீங்கள் என்ன செய்றீங்க? வழக்காடுவானேன், ஏன் என் கூட நீ சண்டை போடுற? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன் என் கூட சண்டை போடுற? ஏன் என்னோடு நீ வழக்காடுகிறாய்? ஏன் என்னோடு நீ இப்படிப்பட்ட காரியங்களை நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய்? நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்கு என்னென்ன விஷயத்தில் நம்ம துரோகம் பண்ணுறோம், என்னென்ன விஷயத்தில் துரோகம் பண்ணுறோம். ஆண்டவரே, ஆமாப்பா நான் இந்த விஷயத்தில் துரோகம் பண்ண, உங்களுக்கு நேரம் கொடுக்கறதில்ல, ஆனால் மற்றது எல்லாத்துக்கும் நான் நேரம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கன்னு வந்தால் மாத்திரம் நேரம் கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன சொல்கிறேன்? எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு சோர்வாக இருக்குன்றேன், எனக்கு வியாதியாக இருக்குன்றேன். நான் உங்கள் விஷயத்தில் மாத்திரம் இந்த காரியத்தை நான் செய்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஆண்டவரத்தில் கேளுங்க, ரெக்கன்சைல், திரும்ப ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுங்க. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம செயல்பட்டா, இல்லை கர்த்தர் சொல்வதை போல செய்யாம நாம் எதிர்பார்ப்பதை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. reconcile with God. ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்பா நான் எதுலப்பா உங்களுக்கு நான் விரோதமாக இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ, எனக்கு தெரியாதது எவ்வளவோ எனக்கு தெரியல, ஆண்டவரை நீங்க எனக்கு சொல்லுங்க. சங்கீதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, வேதனை உண்டாக்குகிற வழி இடத்துல உண்டோ என்று. ஆண்டவரே நான் எனக்கு காண்பீங்கப்பா, எனக்கு காண்பீங்க. 139 சங்கீதத்தில் 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே ஆண்டவரே என்னை நடத்தும். நித்திய வழிக்கு போகணும்னா ஆசீர்வாதமான கர்த்தர் நம்மை வழி நடத்தணும், திருப்தியாக்கணும், பலப்படுத்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும்னா வேதனை உண்டாக்குகிற வழி என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த வழியை நம்ம சரி பண்ணணும். அந்த வழியை நம்ம சரி பண்ணாமல், அந்த காரியத்தை சரி பண்ணாமல், ரெக்கன்சைல் ஆகாமல், ஒப்புரவு ஆகாமல் காரியங்கள் நமக்கு கைகூடாது. அல்லேலூயா. ஆமென். 51 சங்கீதத்தில் 1-2 வசனத்தை பாருங்களேன். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவரத்தில் ஆண்டவர் என்னை சுத்திகரிங்க. வேதனை உண்டாக்குகிற வழி என்னென்று எனக்கு தெரியல, சிலதெல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் சிலதெல்லாம் எனக்கு தெரியல. தெரிஞ்சதை நான் சரி பண்ணிக்கிறேன், தெரியாததை நீங்க எனக்கு காண்பீங்க, எனக்கு காண்பீங்க. என்னை சுத்திகரிங்க. என்ன செய்யுங்க? என்ன சுத்திகரிங்க. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்ன செய்யுங்க? சுத்திகரிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். அது சொல்றாரு பாருங்க, என் மீறுதல்கள் நான் அறிஞ்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. அப்படி தெரிஞ்சதுன்னா அவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா? அவன் சரி செய்ய முடியும். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியலனா அது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அது சொல்கிறது நமக்கு புரியுதா? நம்ம என்ன கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறோன்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா அது சரி செய்ய முடியும். நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே தெரியல, நம்ம அதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம செய்கிற விஷயம்லாம் தப்பான காரியங்களெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அது நம்ம சரி செய்ய முடியாது. இங்கே வசனத்தில் ரொம்ப அழகான தாவீது ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை என்ன செய்யுங்க? ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் எனக்கு விரோதமான காரியங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் 2 அதிகாரம் 29 வசனத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டீங்க? துரோகம் பண்ணினீர்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு சொல்லுங்கப்பா, நான் அதிலிருந்து நான் வெளியே வந்துடுறேன், அதை நான் சரி செய்கிறேன். ஆண்டவரே எனக்கு துணை நில்லுங்க, எனக்கு உதவியாக நில்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னை உமக்கு நேரே என்னை கொண்டு வரட்டும், சிலுவைக்கு நேரே என்னை ஆயத்தமாய் கொண்டு வர ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி, அவருடைய வார்த்தை கொண்டு உங்களை பலப்படுத்தி, அவருடைய சமாதானத்தினாலே, அவருடைய சந்தோஷத்தினாலே முற்றிலும் உங்களை திருப்தியாக்க அவருக்கு வல்லமை உண்டு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை என்ன செய்வார்? அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் என்ன செய்வார்? நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய தேவனுடைய நியாயத்தை நாம் எடுத்துக்கொண்டு அந்த நியாயத்தை, அந்த நீதியை விட்டு விலகாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை கடந்து வரும். ஆமென். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த மாதத்தின் முதல்
ஞாயிற்றுக்கிழமையில் இந்த முதல் ஆராதனையில் அந்த உம்முடைய ஜனங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அப்பா எங்களுக்குள்ளாக ஒரு ஈட்டியை போல இறங்கி ஊடுருவி அப்பா நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன பண்ணணும் என்ற அநேக காரியங்களை இந்த நாளிலே நீர் பேசினீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய நியாயத்தை நீதியை விட்டு விலகாதபடி இந்த தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் நிலையாய் நிற்க உதவி செய்வீராக. குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் இந்த ஒரு விசை மன்னிப்பீராக. வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று அப்பா அவைகளிலிருந்து நான் விட்டு ஓடும்படியாக பாவமர என்னை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரே நீர் கிருபையாய் இறங்கி வாருங்க. இந்த மாதம் நீங்கள் எங்களை வழி நடத்துங்க. இந்த மாதம் நீர் எங்களை திருப்தியாக்குங்க. இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த மாதம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வார்த்தையும் வாக்கு தத்தமும் எங்களுக்குள்ளாக தங்கட்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். வந்த முடி ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய வார்த்தையின் வல்லமையோடு வெளிப்பாட்டோடு கடந்து போகுது வீச்சுங்க. அப்போ அந்த திருவிரத்திலே நாங்கள் பங்கு பெறுகிறோம். தகுதி உள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தமும் உடைய சரீரமும் எங்களுடைய சரீரத்திற்குள்ளாக இரத்தத்திற்குள்ளாய் கடந்து வரட்டும். மீதியான நேரத்தை உடைய கருத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். நீரே அப்பா இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி திருப்தியாக்கி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தூய்மையுள்ள பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவினுடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.